லாங்கஸ்ட் வேவ் லென்த் ஆஃப் த ஹைட்ரஜன் சீரிஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் வேவ் நம்பருக்கு ஃபார்முலா தெரியும். 1 by lambda is equal to r into 1 by n1 square minus 1 by n2 square தெரியும். இப்ப வேவ் நம்பர் இதை வந்து பாருங்க, இதை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. n2 square minus n1 square divided by n1 square into n2 square ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு வேவ் நம்பருக்கு இன்னொரு ஃபார்முலா இப்படி கிடைக்குது. அப்ப வேவ் லென்த் வேணும்னா என்ன பண்றோம், இதோட இன்வர்ஸ். அப்ப lambda is equal to வேவ் நம்பரோட இன்வர்ஸ், வேவ் லென்த்தோட இன்வர்ஸ் தான் வேவ் நம்பர். அப்ப 1 by lambda. அப்ப lambda வேணும்னா என்ன பண்றோம், இதோட இன்வர்ஸ் பாக்குறோம். அப்ப 1 by r into n1 square n2 square divided by n2 square minus n1 square பார்த்தோம்னா நமக்கு வேவ் லென்த் லாம்டாவோட வேல்யூ என்னங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து பாருங்க, இப்ப லாங்கஸ்ட் வேவ் லென்த்துக்கு இன்னொரு சிம்பிளான ஃபார்முலா. லாங்கஸ்ட் வேவ் லென்த் அப்படின்னா நமக்கு எனர்ஜி டிஃபரன்ஸ் கம்மியான லெவலுக்குள்ள நடக்கிறதா வந்து எனர்ஜி கம்மியா இருக்கும். எனர்ஜி கம்மியா இருக்குன்னா ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கும். ஃப்ரீக்வன்சி கம்மினா வேவ் லென்த் அதிகமா இருக்கும். அப்ப லாங்கஸ்ட் வேவ் லென்த்தா இருக்கும்னா 2 சக்சசிவ் எனர்ஜி லெவலுக்கு நடுவில் நடக்கூடிய டிரான்சிஷனுக்கு தான் நமக்கு லாங்கஸ்ட் வேவ் லென்த் கிடைக்கும். அப்ப ஒரு லெவல் கிரவுண்ட் லெவல் என்னன்னு வச்சுட்டோம்னா அதுக்கு அடுத்த லெவல் வந்து என்ன n+1 இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நமக்கு லாங்கஸ்ட் வேவ் லென்த் அப்படிங்கிறது கிடைக்கும். பாருங்க, லாங்கஸ்ட் வேவ் லென்த் lambda is equal to 1 by r into n1 is equal to என்ன n வச்சுக்கிறோம், n2 ஓட வேல்யூ n+1 அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்ப இந்த ஃபார்முலா எப்படி வருது பாருங்க, lambda is equal to 1 by r into n square into n+1 the whole square divide by n+1 the whole square. n2 வந்து என்ன n+1 the whole square minus n square. இது வந்து பாருங்க, நான் காமனா இதுக்கு ஸ்கொயர் வெளியில எடுத்துட்டேன். இதை பாருங்க, a plus b the whole square format, a square plus 2ab plus b square. எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, n square plus 2n plus 1 minus n square. இந்த plus n square minus n square கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன வரும், கீழே டினாமினேட்டர் 2n plus 1 அப்படிங்கிறது வரும். சரியா? அப்ப லாங்கஸ்ட் வேவ் லென்த் லாம்டாவுக்கு ஃபார்முலா என்னன்னா சிம்பிளான ஃபார்முலா 1 by r into n into n+1 the whole square. இது கம்ப்ளீட்டா ஸ்கொயர் பண்ணிடணும், டிவைட் பை 2n plus 1. இப்ப லைமன் சீரிஸ்க்கான லாங்கஸ்ட் வேவ் லென்த் வேணும் சார், அதுக்கு என்ன ஃபார்முலா எப்படி நான் போடுறது அப்படின்னு பார்த்தோம்னா, லைமன் சீரிஸ்க்கு வந்து என்ன பண்றீங்க, நமக்கு லைமன் 1 by r into லைமன் சீரிஸ்னா நமக்கு என்ன வரும், நமக்கு கிரவுண்ட் லெவல் என்ன வரும் 1 அப்படிங்கிறது வரும். அதுக்கு அடுத்தது வந்து 1 plus 1 the whole square divide by இது 2n plus 1 2 into 1 plus 1 அப்படிங்கிறது வரும். அப்ப 1 by r into மேல என்ன 2 ஸ்கொயர்னா 4, கீழே வந்து பாருங்க 2 plus 1 3. so 4 by 3r அப்படிங்கிறதா லாங்கஸ்ட் வேவ் லென்த் ஆஃப் த லைமன் சீரிஸ். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், பாமர் சீரிஸ்க்கு lambda equal to 36 by 5r னு சொல்லலாம். அடுத்தது பேஷன் சீரிஸ்க்கு lambda is equal to 144 divided by lambda r அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பிராக்கெட் சீரிஸ்க்கு லாங்கஸ்ட் வேவ் லென்த் 400 by 9r னு சொல்லலாம். அதே மாதிரி லாங்கஸ்ட் வேவ் லென்த் ஆஃப் ஃபன் சீரிஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா 900 divided by 11r அப்படின்னு சொல்லலாம். இதுல பாருங்க, இதுல ஒரு சிமெட்ரி இருக்கு பாருங்க. இது லாங்கஸ்ட் வேவ் லென்த் ஆஃப் லைமன் சீரிஸ்க்கு டினாமினேட்டர்ல பாருங்க, இது 3 5 7 9 11 பாருங்க, ஆட் நம்பர்ஸ்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கா. இதையும் வச்சு நீங்க ஒரு சிம்பிளா நீங்க இதை எப்படி நீங்க மெமரைஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஐடியா தான். சரியா? அதே மாதிரி மேல வந்து பாருங்க 4 36 144 400 900. இது ஒரு சிமெட்ரி கூட நீங்க வந்து இதை வச்சு நீங்க மெமரைஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கொஸ்டின் பண்ணுங்க. எல்லாமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லயே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் கொடுத்து அதுல ட்ரெயின் அப் பண்ணுவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தோம்னா 100+ மார்க்ஸ் பிசிக்ஸ்ல எடுக்கிற 30 டேஸ்ல பிசிக்ஸ்ல 100+ ஸ்கோர் பண்ற அளவுக்கு எங்களால ரெடி பண்ண முடியும். ஏன்னா இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எங்க வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. பேட்ச் 1 பேட்ச் 2 ரெண்டு பேட்ச் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப பேட்ச் 3 வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த பேட்ச் 3ல உங்களுக்கான அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, CC25 அப்படிங்கிறத போட்டு B3 CC25 கிராஷ் கோர்ஸ் 2025, B3 பேட்ச் 3 இந்த கோடு போட்டு இந்த 3 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு இதை வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.